ஹாய் சார், வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லலாங்களா? அக்ரி பாலசுப்ரமணியன். ஓகே. அதாவது ஊர் பேர் அல்லது வந்துட்டு தகப்பனார் பேரை முன்னாடி சேர்த்துக்கிறது ஒரு வழக்கம். அதை தாண்டி இது ப்ரொஃபஷ்னலாக வந்து எனக்கு அக்ரி பாலசுப்ரமணியன்னா த்ரூ அவுட் த இந்தியா தெரியும். அதனால இதாக ஆமாம். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எங்கே படிச்சீங்க? உங்களோட கல்லூரி வாழ்க்கையெல்லாம் சொல்ல முடியுங்களா? நான் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயம், அதில் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நான் படித்தது டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் தான். அப்புறம் அது படித்து முடிச்சுட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 15-20 கண்ட்ரீஸில் வந்து ஃபார்ம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் இருந்தேன். அப்புறம் நிறைய ஆர்என்டியில் ஒர்க் பண்ணதுனால இதில் இப்போ அந்த ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே கிடச்சிது. ஒரு லாஸ்ட்டு அரௌண்ட் 32 இயர்ஸாக இதே இதில் இருக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம சார் வந்துட்டு சூப்பராக கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட். நம்மளோட காலத்தில் வந்துட்டு நம்ம டாக்டர் ஆனால் தான் நிறைய சம்பாதிக்க முடியும், என்ஜினியர் ஆனால் தான் நிறைய சம்பாதிக்க முடியும், அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் நீங்களும் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இந்த இயற்கை வேளாண்மை மேலே உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? நீங்கள் எப்படி வந்து நீங்கள் படிப்பதற்கான காரணம் என்ன? இல்லை, அது ஆக்சுவலி இயற்கை வேளாண்மைன்னு வந்து ஏன் வந்து ஆர்வம்னா, இப்போ ஒரு ஒரு எதிர்பார்க்க முடியாத பல நோய்கள் இப்போது இந்தியாவில் வந்து இப்போ 90% கிட்டேயும் வந்து டயபெட்டிக் இருக்குன்றாங்க. அப்புறம் கிட்னி ப்ராப்ளம்ஸ் நிறையா வந்துட்டு இருக்குது, கார்டியல் இஷ்யூஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் அந்த ஈசோஃபேகஸ் கேன்சரு, இப்படி இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து இந்த மனித குலம் வந்து நிறைய நோய்களை சம்பாதிக்குது. இந்த நோய்கள் வந்து 90% வந்து உணவுனால் வரக்கூடியது. ஒரு சரியான உணவு வந்து சரியான அந்த கரெக்டான குவாலிட்டியில் அந்த கரெக்டான சத்துக்களோடு அது ஒரு அந்த மனித குலத்துக்கோ இல்லாட்டி கால்நடைகளுக்கோ சரியாக போய் சேராட்டி. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாங்களா? நான் ஐடி சாஃப்ட்வேரில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பெங்களூரில் ஐடியில் இருக்கிற ஒருத்தர் நாமக்கல்ல மாந்தோப்பில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த கொரோனா பீரியட் தான் வந்துட்டு உங்களோட வாழ்க்கையிலையும் இந்த விவசாயத்துக்கு திரும்ப வச்சுது அப்படின்னு எடுத்துக்கலாங்களா, இல்லை வம்சாவளியாக நீங்கள் வந்துட்டு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவருங்களா? நான் அடிப்படையில் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ இப்போயும் வந்து நான் ஐடியில் தான் இருக்கேன். விவசாயத்துக்குள்ளார நான் முழுசாக இறங்கலை. இது ஒரு பரிசோதனை முயற்சியாக தான் இது பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பா தான் ஆர்வம் அதிகம். அப்பா தான் வந்து ஆர்வம் அதிகம்னு சொன்னாலும் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு என்னோட மகன் வந்து இதை வந்து இயற்கை ரீதியாக எடுத்துகிட்டு போகணும், இயற்கை ரீதியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு வைக்கிற ஃபுட்டு வந்து ரொம்ப என்ஜினியர் பண்ணிட்டாங்க. நமக்கு என்ன டேஸ்ட்டு, அடிக்ஷன் கொண்டு வரணும் முதற்கொண்டு எல்லா அளவுமே வந்து முதல் வருஷம் வந்து ஃபுல்லாக கல்ட்டாரு, நிறையா என்சைம்ஸ் இருக்குது. அது போட்டோம் நிறையாவே செலவு பண்ணோம். கடைசீட்டில்